பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கணும். நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கணும். சொல்ல நீ மந்தானத்து கேட்க சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயின் பாபு நான் போஸ்ட் பண்ணிட்டு நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசுறேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. அவர்கள் வந்து 2018 வரும்போது திருப்பித்தனமா வந்து செவருலாம் உடச்சி வச்சு போனாரு. மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை, நம்ம பயந்துக்கிட்டு இங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்ப நமக்கு இப்போ தேவை ஆல் பாஸ் ஹோட்டல்லாம் ஒரு பெரிய வரத்துல வீட்டுக்கு தான் இருப்பேன். நீங்க நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்லை அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பிரச்சனை சொல்றது கிடையாது, தொடர்த்துதான். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்க, அதற்கு ஏதாவது முடிஞ்சா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லும். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ.